இன்னைக்கு நம்ம கிச்சன்ல லெமன் சாதமும் வாழைக்காய் வறுவலும் பண்ண போறோம். ரொம்ப ஈஸியா பண்ணக்கூடிய சாதம் இது. அது எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு லெமன் சாதம் பண்ணுறதுக்கான சாப்பாடு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு 1 ஸ்பூன். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பு சேர்க்கணும். கடலைப்பருப்பு சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டிங்கன்னா தான் கடலைப்பருப்பு வந்து கருகாமல் இருக்கும். அடுத்து பூண்டு ஒரு 4-5 பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். அடுத்து வரமிளகாய், இப்போ கருவேப்பிலை, அடுத்து மஞ்சத்தூள். மஞ்சத்தூள் வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது. அதிகம் சேர்த்தோம்னா நம்ம சாப்பாடு கிளறப்போ அந்த லெமன் கலர் இல்லாமல் மஞ்சள் கலராக சாப்பாடு இருக்கும். அதனால் மஞ்சத்தூள் வந்து கம்மியாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சாப்பாடு வந்து லெமன் கலரில் அதே போல் இருக்கும். ஒரு லெமன் எடுத்திருக்கேன். லெமனை புளிஞ்சு சாறு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதையெல்லாம் நல்லா வறுத்தாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டேன். இப்போது ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நமக்கு தேவையான அளவுக்கு. சாதத்தில் உப்பு போட்டிருந்தீங்கன்னா கம்மியாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு போடலைன்னா இதில் கொஞ்சம் அதிகமாகவே உப்பு சேர்த்துக்கணும். அவ்வளோதான். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ மல்லித்தலை கொஞ்சம், அந்த சூட்லேயே மல்லித்தலையும் போட்டு கலந்து விட்டுடலாம். இப்போ இந்த ஒரு லெமனை புளிஞ்சு வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துடலாம். அடுப்பில் வச்சு லெமன் ஊற்றுனதுக்கப்புறம் அடுப்பில் வச்சு கொதிக்கவெல்லாம் வைக்கக்கூடாது. அடுப்பெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் சேர்த்துக்கணும். அப்போ இதில் சாதத்தை போட்டு கிளறிக்கலாம். ஒரு லெமன் வந்து 2 பேர் சாதத்துக்கு கரெக்டாக இருக்கும். அப்போ தான் அந்த லெமனோட புளிப்பு அந்த மணமெல்லாம் கரெக்டாக இருக்கும். அது 3-4 பேருக்கு சேர்த்து செஞ்சோன்னா அந்த மணம் நல்லா இருக்காது, அந்த புளிப்பும் இருக்காது. அதனால் 2 பேருக்கு ஒரு லெமன் கரெக்டாக இருக்கும். இப்போ லெமன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து வாழைக்காய் வறுவல் பண்ணிக்கலாம். வாழைக்காய் வறுவலுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கடுகு உளுந்து, கொஞ்சம் கருவேப்பிலை, 4 பூண்டு பல்லும் ஒரு இஞ்சி துண்டையும் இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு மட்டும் தட்டி போட்டால் போதும், பெருங்காயம் போட தேவையில்லை. பெருங்காயம் போட்டிங்கன்னா இஞ்சியும் பூண்டும் கூட போட தேவையில்லை. 2ல் ஏதாவது ஒன்று நம்ம சேர்த்துக்கிட்டால் போதும். வெங்காயத்தை ஓரளவுக்கு வதக்கியாச்சு. இப்போ இதில் நம்ம வாழைக்காயை சேர்த்துடலாம். நான் 2 வாழைக்காய் எடுத்திருக்கேன். 2 வாழைக்காயை தோல் சீவிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ வாழைக்காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள். வாழைக்காய் வந்து சீக்கிரமே வெந்துடும், ரொம்ப நேரம்லாம் ஆகாது. அந்த ஆவிலேயே வாழைக்காய் வேகும், அந்த அளவுக்கு ரொம்ப சீக்கிரம் வேகக்கூடிய காய் தான் இது. அவ்வளோதான், கலந்து விட்டாச்சு. அடுப்பை இப்போ சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்பப்போ எடுத்து கிளறி விட்டுக்கிட்டே இருந்தோன்னா காய் வந்து நல்லா வெந்துடும். தண்ணியெல்லாம் ஊற்ற தேவையில்லை. உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் ஊற்றணும் அப்படின்னா கையில் எடுத்து கொஞ்சமாக தெளித்து விட்டுக்கோங்க, அதுலேயே காய் வெந்துடும். அதிக தண்ணி ஊற்றிடக்கூடாது. இப்போ மூடி வச்சுருக்கேன். ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுட்டு எடுத்துக்கலாம். வாழைக்காய் வந்து இப்போ நல்லா வெந்திருக்கு. பார்த்திங்கன்னா கட் பண்ணி பார்த்தோம்னா நல்லா மாவாக வெந்திருக்கு. இப்போ இதில் மிளகாத்தூள் சேர்த்துடலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்தை பொறுத்து மிளகாத்தூள் அதிகமோ கம்மியோ நீங்கள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் போட்டதுக்கப்புறம் அதையும் கலந்து விட்டுறலாம். தண்ணியெல்லாம் ஊற்றாமலே சூப்பராக வாழைக்காய் வெந்திருக்கு. பார்த்திங்கன்னா வாழைக்காய் வேகிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது, 2லேருந்து 3 நிமிஷமே அதிகம்தான். அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியாக வேகக்கூடியது. மிளகாத்தூள் போட்டு கலந்து விட்டாச்சு. இப்போ மறுபடியும் மூடி வச்சிடலாம். மூடி வச்சு அந்த மிளகாத்தூள் வாட போகிற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். வாழைக்காயில் போட்ட மிளகாத்தூள் வாடையெல்லாம் போய் நல்லா வறுத்துருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா வாழைக்காய் பாருங்கள், குலையாமல் ஒன்றோட ஒன்றா ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கு. இதே போல் செஞ்சிங்கன்னா இதே போல் வாழைக்காய் குலையாமல் இருக்கும். வேறு எந்த மசால் பொடியும் சேர்க்க தேவையில்லை. வெறும் மிளகாத்தூளும் அந்த இஞ்சியும் பூண்டும் தட்டி போட்டது மட்டும் போதும். அதுவே ரொம்ப சூப்பராக இருக்கும்.
அவ்வளோதான். இப்போது வாழைக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். லெமன் ரைஸும் ரெடி ஆயிடுச்சு, வாழைக்காய் வறுவலும் ரெடி ஆயிடுச்சு. பசங்க ஸ்கூல் லஞ்சுக்கு கொடுத்து விடுறதுக்கு ரொம்ப சூப்பராக ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். அந்தளவுக்கு ரொம்ப ஈஸி. நம்ம சாதம் மட்டும் வடிச்சிட்டாலே போதும். லெமன் வந்து தாளிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. லெமன் ரைஸ்க்கு வாழைக்காய் வறுவல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். உருளைக்கிழங்கும் நல்லாயிருக்கும், வாழைக்காயும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது போல் லெமன் ரைஸும் வாழைக்காய் வறுவலும் செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஷெரின்ஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும்.